شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Dar al-Iman Tamil Islamic Center, Ilimpire, Ramadan Kids Series 2026 Day 2. Today, Qiraat will be recited by Nabil, followed by Healing with Quran by our Ilimpire students. Jazakumullahu khairan. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته منامكم بالليل والنهار وابتغاؤكم من فضله إن في ذلك لآيات لقوم يسمعون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இரவிலோ பகலிலோ நீங்கள் உறங்குவதும் அவனுடைய அருட்கொடையை நீங்கள் தேடுவதும் அவனுடைய சான்றுகளில் உள்ளனவையே. திண்ணமாக உன்னிப்பாக செவிமடுக்கும் மக்களுக்கு இவற்றில் நிறைய சான்றுகள் உள்ளன. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? வலைக்கும் சலாம். தம்பி நீ யாரு? என்ன அடையாளம் தெரியலையா பாய்? 5 வருஷத்துக்கு முன்னாடி பஹ்ரைன் போயிருந்தல்ல, நீங்கள் கூட உங்கள் தம்பிக்கு என்கிட்ட கொஞ்சம் சாமான் கொடுத்து விட்டீங்களே. அஸ்மானா நீங்கள்? ஆள் அடையாளமே தெரியல. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத்துனால நல்லா இருக்கிறேன் தம்பி. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? எப்போ ஊரோட வந்து செட்டில் ஆகணும்னு ஐடியா? எங்கள் பாய் ஊரோட வந்து செட்டில் ஆகுறதுக்கு இப்போ தான் அக்கா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அடுத்து தங்கச்சி இருக்கா, இன்னும் நமக்குன்னு ஒரு வீடு இல்லை. இப்போவே 5 வருஷம் கழிஞ்சு தான் ஊருக்கு வந்திருக்கிறேன். கவலைப்படாதீங்க பாய், எல்லாம் லேசாக்கும். பஹ்ரைனில் என்ன வேலை தம்பி பண்ணுறீங்க? நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் பாய். அப்புறம் நைட்டு பார்ட் டைம் பார்க்குறேன் பாய். தம்பி இப்படி வேலைன்றீங்க தானே, எப்போ தான் சாப்பிடுவீங்க, எப்போ தான் தூங்குவீங்க? பஹ்ரைனில் என்ன தம்பி வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் பாய். நைட்டு பார்ட் டைம் பார்க்குறேன். தம்பி இப்படி வேலைன்றீங்கன்னா எப்போ தான் சாப்பிடுவீங்க, எப்போ தான் தூங்குவீங்க? அதெல்லாம் பார்த்தா முடியுமா பாய்? இந்த மாதிரி உழைச்சா தானே ஊரோடு வந்து செட்டில் ஆக முடியும். தம்பி பார்த்துப்பா, செட்டில் ஆகணும்னு வரும்போது உடம்பு ஒத்துழைக்கணும்ல. நீங்கள் சொல்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் பாய். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் நல்லா உழைச்சார், என்னை மாதிரி அவர் நல்லா உழைச்சார். இப்போ தான் உடம்பு முடியாமல் ஊருக்கு போயிட்டார். தம்பி வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்க்கலாம், ஆனால் உடம்புக்கு கொடுக்குற ஹக்கையும் கொடுக்கணும், தூங்குகிற நேரத்தில் தூங்கணும். சரி தம்பி, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வீட்டுக்கு வா. இப்போ நான் கிளம்புறேன். இன்ஷா அல்லாஹ் பாய், ஒரு நாள் வீட்டுக்கு வரேன், துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அப்துல் ரஹ்மான், ஏன் நீ ரொம்ப சோகமாக இருக்க? உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு. எதுக்கு இவன் ஒன்று கேட்டான்னு பேச மாட்டேக்கான்? அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான்,
ஏன் நீ ஸ்கூலுக்கே ஒழுங்காக வர மாட்டுக்க? நீ ரொம்ப நிறைய ஆப்சன்டீஸ்லாம் போடுற. நீ பள்ளிக்கும் தொலை வர மாட்டுக்க, மதர்சாவையும் ஒழுங்காக அட்டென்ட் பண்ண மாட்டுக்க. உஸ்தாதும் உன்னை பற்றி கேட்டாங்க. அதில்லடா, காலையில் எந்திரிக்கவே முடியல, தூக்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஃபஜர் பிரேக்கே போக முடியல. அம்மா ஸ்கூலுக்கும் ரெகுலராக வரவே முடியலடா. நீ நைட்டு தூங்கவே மாட்டியா? அது இல்லைடா, எப்போவுமே சீக்கிரமாக தானே தூங்க பார்க்குறேன், ஆனால் எப்படியோ லேட் ஆகிடுதுடா. அப்படி என்னதான்டா வேலை? டெய்லி எப்படி லேட் ஆகும்? அதாடா, நைட்டு எப்போவுமே ஆன்லைன் கேம்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து விளாண்டு நேரமே போகிறது தெரிலடா. இப்போச்சும் 10, 11, 12 ஆயிடுதுடா. கண்ட்ரோலே பண்ண முடியலடா நல்லதை. அப்துல் ரஹ்மான், நைட் டைமை யூஸ்ஃபுல்லாக செலவழிக்கணும். தூங்குகிற நேரத்தில் தூங்கணும். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சிடலாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. டீச்சர்ஸ் தான் பாடம் நடக்கிறப்ப கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியலடா. மார்க்ஸும் ரொம்ப கம்மியாக போய்கிட்டே இருக்குது. மம்மியும் டாடியும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கடா. என்ன தான் செய்யணுன்னே தெரிலடா. அப்துல் ரஹ்மான், ஒரு நாள் என் வீட்டுக்கு வா. என் அம்மா ஒரு ஸ்கெடியூல் போட்டு தந்திருக்காங்க. படிக்கிறது, ஓதுறது, அது மட்டும் இல்லை, எப்போ சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும், எல்லாமே ஷெடியூல் போட்டு தந்திருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நீனும் அதை ஃபாலோ பண்ணினா லைஃப் ஸ்டைல் மாதிரி எல்லாமே நீ ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படியா? இன்ஷால்லா நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன்டா. இன்ஷா அல்லா. இப்பெல்லாம் காலம் ரொம்ப மாறி போச்சுங்க. மகிழ்ச்சியில் திளைக்கணும்னா இரவுல முழிச்சிருக்கிறது, விடிய விடிய கொண்டாட்டம், மிட் நைட்டில் பிரியாணி அப்படின்னு நாமளே நோயை விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். போதாக்குறைக்கு இந்த மொபைல் ஃபோன் வேற தள்ள ரீல்ஸாக கொட்டுது. இதனால் தூக்கம் தள்ளி போய் சோர்வோடு தூங்க போகிறாங்க. அது வெறும் உடல் சோர்வு மட்டும் இல்லைங்க, சரியான நேரத்துக்கு தூங்கலைன்னா மனச்சோர்வும் ஏற்படும். இனம் புரியாத கவலை, எரிச்சல், காரணம் இல்லாத கோபம் அப்படின்னு நம்மளை சுற்றி அடிக்கும். உடல் ரீதியாக பார்த்தா செரிமான கோளாறு, உடலோட வெப்பநிலையில் மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு நோய்களின் கூடாரமாக நம்ம உடல் மாறிடுங்க. முகமும் அதனோட பொலிவை இழந்து வயோதிப தோற்றம் சீக்கிரம் வந்துடும். நாம் எப்போ தூங்கினா இந்த உடம்புக்கு என்னங்க, ஏன் இஷ்டம், எப்போ வேணாலும் தூங்குவேன் அப்படின்னு தர்க்கமெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இரவோட இருளில் தான் நம்மளோட லிவர் நம்ம உடலை சுத்தப்படுத்துகிற வேலையை தொடங்க ஆரம்பிக்கும். அதுக்கு இரவு 8 மணிக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். 9 to 10க்குள்ளே தூங்கி இருக்கணும். நம்ம மூளையில் சர்க்காடியன் ரிதம்னு ஒரு உயிரியல் கடிகாரம் இருக்குதுங்க. இது வெளிச்சத்தையும் இருட்டையும் அடிப்படையாக வச்சு தான் இயங்கும். இரவு நேரத்தில் நாம் விளக்கு அணைச்சிட்டு தூங்க போகிறோம்னு தெரிஞ்ச உடனே மூளையில் இருக்கிற இந்த கடிகாரம் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை சுரக்க சொல்லி ஆர்டர் போடும். இருட்டாக இருந்தால் தான் அந்த மெலட்டோனின் சுரக்கும். இந்த திரவம் இதமான தூக்கத்தை தர்றது மட்டும் இல்லைங்க, காலையில் உடலும் மனசும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு உதவும். உடலோட வெப்பநிலையை சமமாக வச்சுக்கும். இரவில் சாப்பிட்டது கரெக்டாக ஜீரணமாகும். உடலில் கழிவே தேங்காது. கழிவு தேங்கலைன்னா சுகர், கொலஸ்ட்ரால், கேன்சர் எட்டி கூட பார்க்காது. உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகிட்டே போகும். அல்லாஹ் நமக்கு எப்படி அருள் புரிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத அற்புதத்தை நம்ம உடல்லையே வச்சுருக்கான். அற்ப லாபங்களுக்காக லேட் நைட்டில் முழிச்சிருந்து லேட் நைட்டில் சாப்பிட்டு அல்லாஹ் தந்த அருளை வீணடித்து நோயோடு அலைகிறது சரியா? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க, இஷாவுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க, இஷாவுக்கு பின்னாடி தூங்கிடுங்க. ஒத்த வசனத்தில் 1000 மருத்துவ குணங்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வும் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறான் பாருங்களேன். அல்லாஹுதான் உங்களுக்காக இரவை அமைத்தான், அதில் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் மகத்தான படைப்பாளன், நிறைவான ஞானமுடையவன். சரியான நேரத்துக்கு தூங்குவோம், சமநிலையை பேணுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கே.